வணக்கம் நண்பர்களே. நம்ம இந்த சேனல்ல யூஎஸ் மார்க்கெட்டை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு இன்வெஸ்டர் இண்டிவிஜுவல் ஸ்டாக் வாங்குறதுக்கு 5 இம்பார்ட்டன்ட் கீ மெட்ரிக்ஸ் தேவைப்படும். லைக் இன்ட்ரின்சிக் வேல்யூ, வேல்யூவேஷன், ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த், அனலிஸ்ட் ப்ரைஸ் டார்கெட், டிவிடெண்ட் சஸ்டைனபிள். இந்த மாதிரி நம்ம சேனல்ல 5 இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதுதான் இந்த சேனலோட ஸ்பெஷல்னு கூட சொல்லலாம். இன்னைக்கு அந்த வரிசையில் நம்ம டிஸ்கஸ் பண்ணக்கூடிய ஸ்டாக் நைக்கி. இதோட ப்ரொனன்சியேஷன் நைக்கி தாங்க. சில பேர் நைக்குன்னு கூட சொல்லுவாங்க. டிக்கர் சிம்பிள் NKE. நியூயார்க் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்லக்கூடிய எக்ஸ்சேஞ்சில் இது ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த ஸ்டாக் பற்றி ரொம்ப சொல்ல வேணாம், ஏன்னா நைக்கிங்கிறது உங்கள் பெரிய பிராண்ட், உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். அரௌண்ட் 190+ கண்ட்ரீஸில் இது பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க. மெயினாக இவங்களோட பிஸ்னஸ் ஷூ கம்பெனி, ஆனால் அதை ஸ்லோவாக எக்ஸ்பேண்ட் பண்ணி அப்பேரல் அண்ட் ஆக்சசரிஸ்லையும் அவங்க வந்து நுழைஞ்சிட்டாங்க. இவங்களோட அப்பேரல் பார்த்தீங்கன்னா மெயின் ஸ்போர்ட்ஸ் வியர், அதுக்கப்புறம் வந்துட்டு லைஃப் ஸ்டைல் அப்பேரலும் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ இவங்களோட ஸ்பான்சர்ஷிப் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய டாப் அத்லெட்ஸோட இவங்க ஸ்பான்சர் பண்ணுறாங்க. எக்ஸாம்பிள் கிறிஸ்டியானோ ரொனால்டோ சொல்லலாம். அந்த மாதிரி டாப் ஃபுட்பால் கிளப் FC பார்சிலோனா, இங்கிலாந்து ஃபுட்பால் டீம். ஸோ இந்த மாதிரி பெரிய பெரிய ஸ்போர்ட்ஸுக்கு வந்து இவங்க வந்து ஸ்பான்சர்ஷிப்பாக இருக்காங்க. ஸோ இவங்களோட ப்ரெசன்ஸ் சொல்லவே வேணாம். ஸோ மெயினாக வந்து அந்த 5 இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம பேசிக்கான ஒரு ஓவர்வியூ பார்த்துக்கலாம். இதோட ஃபண்டமெண்டல்ஸ். ஸோ இது ஒரு லார்ஜ் கேப் ஸ்டாக். இவங்களோட ஃபண்டமெண்டல்ஸ் ஏதாச்சும் சேஞ்ச் ஆகிருக்குன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஃபண்டமெண்டல்ஸ் சேஞ்ச் ஆகலை. பட் ஃபண்டமெண்டல்ஸ் வீக்கன் ஆகிருக்கு. எதனாலனா க்ரோத் வீக்கன் ஆனதுனால. ஸோ ஸ்டில் இவங்க ஒரு ப்ராஃபிட் மேக்கிங் கம்பெனி தான். இவங்களோட நெட் இன்கம் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் $2.25 பில்லியன்ஸாக இருக்குது. அதாவது லாஸ்ட் 1 இயரில். இதோட P ரேஷியோ 29, பட் ஸ்டில் குட் டிவிடெண்ட் 3.6% கொடுக்குறாங்க. ஸோ மெயினான ஃபர்ஸ்ட் ஃபேக்டர் பார்த்துடலாம், இவங்களோட வேல்யூவேஷன். ஸோ இவங்களோட கடந்த 4 இயர் வேல்யூவேஷன் கம்பேர் பண்ணும்போது இது கண்டிப்பாக கரண்ட்டாக சீப் அண்ட் ஃபேவரபுளாக இருக்குது. அதே மாதிரி இவங்களோட க்ரோத் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இவங்களோட க்ரோத் இருக்குது. புதுசாக ப்ராடக்ட் இனோவேஷன் பண்ணுறதுனால க்ரோத் இருக்குது. பட் அந்த க்ரோத் இப்போ வீக்கன் ஆயிருக்கு. அது ஏன்னு பின்னாடி வரக்கூடிய ஸ்லைட்ஸில் நான் சொல்கிறேன். ஸோ இவங்களோட பீக் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா $166.25 இருந்திருக்கு எப்போ டுவர்ட் எண்ட் ஆஃப் 2021 இயரில். ஸோ இப்போ அந்த பீக் ப்ரைஸ் கம்பேர் பண்ணும்போது இப்போ இருக்க ஸ்டாக் ப்ரைஸ் $44.52. ஸோ அரௌண்ட் 75% பீக்லேருந்து கீழே விழுந்திருக்கு. ஸோ அதனால் இது வந்து சீப்பாக இருக்குன்னு சொல்கிறோம். பட் P ரேஷியோ கம்பேர் பண்ணும்போது இது சீப் கிடையாது. அதுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது. பட் நான் பின்னாடி வரக்கூடிய ஸ்லைடில் திரும்பவும் சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் செகண்ட் ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா இன்ட்ரின்சிக் வேல்யூ. ஸோ இதோட இன்ட்ரின்சிக் வேல்யூ எப்படி கேல்குலேட் பண்ணியிருக்குதுன்னா DCF அப்படின்னு சொல்லக்கூடிய டிஸ்கவுண்டட் கேஷ் ஃப்ளோ, அதுக்கப்புறம் மல்டிபிள் வேல்யூஸ் பேஸ்ட் மெத்தட். ஸோ இது ரெண்டும் ஒரு ஃபார்முலா வச்சு கேல்குலேட் பண்ணி அதிலிருந்த ஒரு ஆவரேஜ் வேல்யூ தான் இது. ஸோ இது வந்து 3ஆக பிரிச்சிருக்கோம். வேர்ஸ்ட் கேஸ், அதாவது பேரிஷ் கேஸ், அப்புறம் ஆவரேஜ் கேஸ், அப்புறம் புல்லிஷ் கேஸ். இந்த ரேஞ்சில் இதோட இன்ட்ரின்சிக் வேல்யூ எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். இந்த இன்ட்ரின்சிக் வேல்யூ சேஞ்ச் ஆகும்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சேஞ்ச் ஆகும். இந்த கரண்ட் ஃபியூச்சர் அவங்களோட வேல்யூஷன் க்ரோத் இதெல்லாம் வச்சு சேஞ்ச் ஆகும். ஸோ இப்போ இது எப்படி சேஞ்ச் ஆகுனா தெரிஞ்சுக்கணும்னா இந்த சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். சேஞ்ச் ஆகும்போது கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ கரண்ட் பேரிஷ் கேஸில் இந்த ஸ்டாக்கோட வேல்யூ பார்த்தீங்கன்னா அரௌண்ட் $32.53 இருக்குது. அதாவது கரண்ட் ஸ்டாக் ப்ரைஸ் கம்பேர் பண்ணும்போது 26.93% ஓவர் வேல்யூடாக இருக்குது. அதாவது இந்த ஸ்டாக்கோட மதிப்பே $32.53 தான் இருக்குது. ஆனால் ஸ்டாக் ப்ரைஸ் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ அதனால் இது வந்து ஒரு ஓவர் வேல்யூட் ஸ்டாக் அப்படின்ற வருது. இது வந்து பேரிஷ் கேஸில். இதே ஆவரேஜ் கேஸில் இதோட இன்ட்ரின்சிக் வேல்யூ $52.86 இருக்குது. ஸோ கரண்ட் ஸ்டாக் ப்ரைஸ் கம்பேர் பண்ணும்போது 18.73% அண்டர் வேல்யூடில் இருக்குது. ஸோ ஆவரேஜாக எடுத்துட்டோம்னா இது கண்டிப்பாக ஒரு அண்டர் வேல்யூடில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இதே புல்லிஷ் கேஸில் எடுத்துட்டோம்னா, புல்லிஷ் கேஸாக இந்த ஸ்டாக் மாறுச்சுன்னா அது புல்லிஷ் கேஸ்ன்னு சொல்லுவோம். இதோட இன்ட்ரின்சிக் வேல்யூ $72.77 இருக்குது. அதாவது ஸ்டாக் ப்ரைஸ் கரண்ட் ஸ்டாக் ப்ரைஸோட 63.46% அண்டர் வேல்யூடில் இருக்குது. அது ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் சைன். ஸோ இது எப்போ ஆல்ரெடி பேரிஷில் தான் இருக்குது. ஸோ எப்போ புலிஷாக மாறும், இன்னும் பேரிஷில் கேஸில் எப்போ அது மீண்டு வரும் அப்படிங்கிறதுலாம் பின்னாடி இன்னும் வர ஸ்லைட்ஸில் தெரிய வரும். ஸோ நெக்ஸ்ட் ஃபேக்டர் வந்து டிவிடெண்ட். ஸோ இது வந்து டிவிடெண்ட் ரிலையபிலிட்டி பார்த்தீங்கன்னா அன்ஸ்டேபிள் அப்படிங்கிறது நான் கொடுத்துருக்கேன். எப்படி நான் பிரிக்கிறேன்னா, இந்த ஸ்டாக்கோட டிவிடெண்ட் கட் பண்ணாங்கன்னா அது அன்ஸ்டேபிள். ஸோ கட் பண்ணாமல் கான்ஸ்டன்ட்டாக கொடுத்தாங்கன்னா அது ஸ்டேபிள். அந்த டிவிடெண்ட்டே கொடுத்துட்ருக்க டிவிடெண்ட்டை கான்ஸ்டன்ட்டாக அவங்க வந்துட்டு வருஷத்துக்கு ஒரு தடையோ இல்லை குவார்ட்டரையோ இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா அது வெரி ஸ்டேபிள். இப்போது வெரி அன்ஸ்டேபிள் எப்போ மாற்றுவோன்னா, இந்த ஸ்டாக்கோட டிவிடெண்ட் 0 ஆக்குவாங்க. டிவிடெண்டே கொடுக்காம போனாங்கன்னா வெரி அன்ஸ்டேபிள் அப்படி கேட்டகரி கொண்டு வருவேன். பட் இந்த ஸ்டாக்கை அப்பப்போ வந்து இவங்க டிவிடெண்ட் கட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் அன்ஸ்டேபிள் கேட்டகரியில் நான் கேட்டகரைஸ் பண்ணுறேன். பட் ஸ்டில் கொடுப்பாங்க. அவங்க கம்பெனி பர்ஃபார்மன்ஸ் பொறுத்து அவங்க வந்து கொடுக்குறாங்க. இதோட கரண்ட் டிவிடெண்ட் ஈல்ட் பார்த்தீங்கன்னா 3.60% இருக்குது. இது லாஸ்ட்டாக டிவிடெண்ட் பே பண்ணது பார்த்தீங்கன்னா March 2, 2026 பே பண்ணியிருக்காங்க.
அரௌண்ட் $0.41. இது வந்து ஒரு குவார்டர்லி டிவிடெண்ட் தான் பே பண்ணுறாங்க. வருஷத்துக்கு 4 தடவை டிவிடெண்ட் கொடுப்பாங்க. இப்போ ரீசெண்டாக எப்பாச்சும் பைபேக் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இல்லை, இவங்க பைபேக் பண்ணல. இது ஒரு ரெட் ஃப்ளாக் தான். ஸ்டாக் ஸ்ப்ளிட் பார்த்தீங்கன்னா 2:1 ரேஷியோ நடந்திருக்கு. அது 2015. ஸோ நெக்ஸ்ட் ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா ஒரு அனலிஸ்ட் இதை இந்த ஸ்டாக் பற்றி என்ன சொல்கிறாங்க, என்ன ப்ரைஸ் டார்கெட் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துக்கலாம். ஸோ இது வந்து பேரிஷ் கேஸில் இந்த ஸ்டாக் அரௌண்ட் $26.82 வரைக்கும் கீழே போகும். அதாவது கரண்ட் ஸ்டாக் ப்ரைஸ் கம்பேர் பண்ணும்போது அரௌண்ட் $40 டவுன் சைட் பொட்டன்ஷியல் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது $40 இது கீழே போகுமான்னு என்ன கேட்டிங்கன்னா போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அது ஏன்னு நான் சொல்கிறேன். அடுத்த கீ கன்சர்ன்ஸில் வரும், அப்போ நான் அதை பற்றி பேசுகிறேன். ஸோ ஆவரேஜ் கேஸில் இந்த ஸ்டாக் ஆவரேஜாக தான் இருக்குது. ஸோ 56 வரைக்கும் போகும்னு சொல்லியிருக்காங்க. $56 வரைக்கும் போச்சுன்னா கரண்ட் ஸ்டாக் ப்ரைஸ் கம்பேர் பண்ணும்போது ஒரு 26% அப்சைட் பொட்டன்ஷியல் இருக்குது. இதே இந்த ஸ்டாக் புல்லிஷ் கேஸாக மாறிடுச்சுன்னா, ஸோ புல்லிஷ்னா ஃபுல் அப்டேட் பாசிட்டிவ் டவுன் நடந்து பாசிட்டிவாக நியூஸ் கொடுத்துட்டு இருந்து இந்த ஸ்டாக் அப்படியே மேலே ஏற்றிட்டாங்கன்னா கண்டிப்பாக அரௌண்ட் $87 வரைக்கும் போகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கரண்ட் ஸ்டாக் ப்ரைஸ் கம்பேர் பண்ணும்போது $97 அப்சைட் பொட்டன்ஷியல் இருக்குது. ஸோ இவங்களோட கார்பரேட் ஸ்ட்ரென்த் என்னன்னு பார்க்கலாம். இவங்களோட ப்ராஃபிட்டபிலிட்டி ரேட்டிங், டெப்ட் ரேட்டிங் அது நான் சொல்ல போகிறேன். ஸோ 3 இயர் ரேட் ஆஃப் ஈக்விட்டி அப்படி வச்சு நான் வந்து அப்புறம் அவங்களோட ஆப்ரேட்டிங் மார்ஜின், கிராஸ் மார்ஜின் வச்சு நான் வந்து அவங்க ப்ராஃபிட்டபிலிட்டி ஸ்கோர் கொடுத்துருக்கேன். 100க்கு இவங்க ப்ராஃபிட்டபிலிட்டி 51 ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்டில் இவங்க ப்ராஃபிட்டபிள் தாங்க இருக்காங்க. இவங்களோட ஸ்டாக் ப்ரைஸ் வேணால் கீழே இறங்கிட்டு இருக்கு, பட் ஸ்டில் ப்ராஃபிட் மேக்கிங் கம்பெனி தான். இவங்களோட லாஸ்ட் குவார்ட்டரில் அரௌண்ட் $500 million ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. 1 இயர் எடுத்துட்டோம்னா மோர் தென் $2 billion ப்ராஃபிட் பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ டெட் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு பெரிய லாங் டேர்ம் டெட் இருந்தாலும் அவங்களோட கேஷ் ஃப்ளோ பாருங்கள் $9.76 billion இருக்குது. அதாவது அவங்களோட கேஷ் ஃப்ளோ வச்சு அவங்களோட லாங் டேர்ம் ஷார்ட் டேர்ம் டெட் எல்லாத்தையும் அடைச்சா கூட அவங்ககிட்ட இன்னும் டோட்டல் நெட் டெட் பார்த்தீங்கன்னா $0.74 billion கையில் இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு இந்த கம்பெனி பேங்க்ரப்சி ஆகிறதுக்கு சான்ஸே இல்லை. ஸோ அதாவது கம்பெனி திவாலாகுமான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை அப்படிங்கிறது தான் வந்து பேங்க்ரப்சி இது வந்து வெரி லோன் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி உங்களோட டெட் ஸ்கோர் வந்து 100x60 கொடுத்துருக்கேன். ஸோ நான் கீ கன்சர்ன் அப்படி சொன்னேன் இல்லையா, எதனால் இந்த ஸ்டாக் வந்து இவ்வளோ கீழே இறங்கியிருக்கு, இதுக்கப்புறம் அரௌண்ட் 40% கீழே போகுமான்னு கேட்டிங்கன்னா போகும்னு சொன்னேன். அது எதனால நான் இப்போ சொல்கிறேன். மெயினான ரீசன் காம்படிட்டர்ஸ் தாங்க. அடிடாஸ், ஓகா அண்ட் ஆன் அப்படிங்கிற ஒரு 3 கம்பெனி. அடிடாஸ் வந்து ஜெர்மனி, ஓகா வந்து ஃப்ரான்ஸ், ஆன் வந்து சுவிட்சர்லாந்து சேர்ந்தது. ஸோ இந்த 3 கம்பெனி இவங்க டைரக்ட் காம்படிட்டர்ஸாக இருக்காங்க. இவங்க வந்து பெரிய பெரிய இனோவேஷன் புதுசாக அத்லீட்ஸ்க்கு வந்து ஸ்போர்ட்ஸ் வேருக்கு என்ன தேவைப்படுங்கிறது ஆல்ரெடி இனோவேட் பண்ணி மார்க்கெட்டில் இருக்கிறதுனால இவங்க 22% அவங்க நைக்கியோட மார்க்கெட் ஷேரை பிடிச்சிட்டாங்க. ஸோ இது பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்குது நைக்கி ஸ்டாக்கு. இந்த காம்படிட்டர்ஸ்னால தான் உங்களுக்கு பெரிய பிரச்சனை. அதனால் என்ன ஆகுதுன்னா இவங்களோட இன்வென்ட்ரி இருக்கும்ல, அதாவது இவங்க விற்கணும்னு வச்ச அமௌண்ட் ஆஃப் இன்வென்ட்ரி வந்து சேல் ஆகாமல் அப்படியே இருக்கிறதுனால அதுக்கு வந்து சேல் டிஸ்கவுண்ட் கொடுத்து அந்த செல் பண்ணுறதுனால ஒரு மார்ஜின் ப்ரெஷர் இருக்குது. அவங்களோட ப்ராஃபிட்டில் ரெவென்யூவில் வந்து பயங்கரமாக இம்பேக்ட் பண்ணுது. ஸோ அந்த ரீசன் வந்து இவங்க நினச்ச ப்ராஃபிட் மேக் பண்ணதுனால, ஸோ இவன் ப்ராஃபிட் பண்ணாலும் இவங்க நினச்ச நம்ம அனலிஸ்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணுற ப்ராஃபிட்டபிளை மேக் பண்ணாமல் இருக்கிறதுனால, இல்லை இதுக்கு முன்னாடி அவங்க ப்ராஃபிட் வந்து பண்ண ரேஞ்சில் பண்ணாமல் இருக்கிறதுனால இந்த ஸ்டாக்கை அப்படியே பீக்லேருந்து 70% மேலே கீழே இறக்கிட்டாங்க. ஸோ இதுதான் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஸோ இன்னொன்று என்னென்னா இந்த ஸ்டாக்கோட க்ரோத் வந்து கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆயிருக்கு. ஏன்னா அவங்க வந்து ஃபஸ்ட்டு இந்த இன்வென்ட்ரியெல்லாம் கிளியர் பண்ணால் தானே வந்து அவங்க திரும்பி புதுசாக வந்து அப்பேரல்ஸ் இதெல்லாம் வந்துட்டு மார்க்கெட்டில் வெளிவர முடியும். அதே மாதிரி இன்னோவேஷன் நடந்துட்டு இருக்கு. இந்த இன்னோவேஷன் பண்ண புது ப்ராடக்ட்ஸு, புது அவங்க அப்பேரல்ஸ் இதெல்லாம் வந்துட்டு மார்க்கெட்டில் வரணும், இன்னும் டைம் ஆகும். ஃபஸ்ட்டு அந்த இன்வென்ட்ரி கிளியர் பண்ணணும், அதுக்கப்புறம் இவங்க மார்க்கெட்டில் கொண்டு போவாங்க. அதுக்கப்புறம் சேல்ஸ்னால் வந்து அது இம்பேக்ட் நமக்கு பேலன்ஸ் ஷீட்டில் இதெல்லாம் தெரிய வந்து அதுக்கப்புறம் இந்த ஸ்டாக் வந்து டேர்ன் அரவுண்ட் ஆகும். அதுதான் இதோட கீ கன்சர்னாக இருக்குது. அது அந்த டேர்ன் அரவுண்டு எவ்வளோ ஆகும்னு சொல்ல முடியாது. ஏன்னா 2024 இந்த ஸ்டாக் கிராஷே ஆயிடுச்சு. ஸோ இது எவ்வளோ டைம் எடுத்துக்கோ அப்படிங்கிறது தெரியாதுங்கிறதுனால பெரிய பிரச்சனை. ஸோ நம்ம ரொம்ப பேஷன்ஸாக இருக்கும் இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும். ஸோ இது ஆப்பர்ச்சுனிட்டி, சரி அதெல்லாம் ஓகே, இது ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இது ஆப்பர்ச்சுனிட்டி தாங்க. ஏன்னா இந்த ஸ்டாக் நான் பார்க்கும்போது அரௌண்ட் $165 பீக்கில் இருந்தது 2021. அப்போ நான் என்ன நினச்சேன், இது ப்ரீமியமாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு, இதெல்லாம் வந்து இன்வெஸ்டே பண்ண முடியாது. ஏன்னா பிஇ பார்த்தீங்கன்னா 60 இருந்துச்சு, இப்போ பிஇ பார்த்தீங்கன்னா 29 இருக்குது, அப்படியே பாதியாக குறைஞ்சிருச்சு. ஸோ அப்போ என்ன நினச்சுன்னா இது வந்து கம்மியாகட்டும், இப்போ பார்த்துக்கலாம், இப்போ வாங்கலாம்னு நினச்சேன். இப்போ ஆல்ரெடி கம்மியாக இருக்குது, பாதி கீழே வந்துருச்சு. இப்போவும் வந்துட்டு இன்னும் இந்த ஸ்டாக் கீழே போகும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம்னா கீழே போகும். ஆனால் வந்துட்டு
திரும்பி சடனாக ஒரு பாசிட்டிவ் நியூஸ் கொடுத்து இந்த ஸ்டாக்கை மேலே ஏற்றிட்டாங்கன்னா இல்லை டேர்ன் ஓவர் நடந்துருச்சுன்னா அடுத்த குவார்ட்டரில் டக்குன்னு இந்த ஸ்டாக் புல்லிஷாக மாறிடும். அப்புறம் இந்த ஸ்டாக்கு பிடிக்கவே முடியாது. அப்போ என்ன நினைப்போம், ஸோ 165 இருக்கும்போது இருந்தால் வாங்குவோம்னு நினச்சோம். இப்போ ஆல்ரெடி 44 வந்துருக்கு, அரௌண்ட் $45 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இப்பவும் வாங்கலைன்னா வேறு எப்போ தான் வாங்குவோம்? இந்த மாதிரி ஸ்டாக்கெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி வராதுங்க. இந்த மாதிரி ஏதாச்சும் பிரச்சனை நடந்தால் மட்டும்தான் இந்த ஸ்டாக் இந்த ப்ரைஸில் கிடைக்கும். ஸோ இது ஆல்வேஸ் ப்ரீமியமில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஸ்டாக் தான். வேல்யூ இன்வெஸ்டர்ஸ்க்கு கண்டிப்பாக இந்த ஸ்டாக்கு வந்து இன்னும் பி ரேஷியோ ஜாஸ்தியாக இருக்குன்னு இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. பட் இது வேல்யூ இன்வெஸ்டிங்க்கு உண்டான ஸ்டாக் கிடையாது. பட் ஸ்டில் லாங் டேர்ம் நம்ம ரொம்ப பேஷன்ஸாக வெயிட் பண்ணோம்னா இது ஆப்பர்ச்சுனிட்டி தான். நான் இதில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுவேன், இல்லை ஆல்ரெடி எப்படி தான் பண்ணியிருக்கேன், அது எப்படின்னு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். பட் டிசிஷன் உங்களுது. நான் எப்படி இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன்னா 3:3:4 ரூல் தாங்க. அதாவது இப்போ எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். இப்போ நான் ஒரு 100 ஸ்டாக் இதில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டேன்னா இப்போ இந்த ரேஞ்சில் இந்த ஸ்டாக்குக்கு வராது, முதல்ல இல்லாத மாதிரி இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணேன்னா 30 ஸ்டாக் இப்போ நான் வாங்கிட்டேன்னு வச்சுக்கோங்க. இப்போ வாங்கிடுறேன். ஸோ என்னோட ஆவரேஜ் ப்ரைஸ் $45 இருக்கும். ஸோ இந்த ஸ்டாக்கு திரும்ப வந்துட்டு அரௌண்ட் $35 கீழே இறங்குச்சுன்னா, அது வரைக்கும் வந்துச்சுன்னா அங்கே நான் ஒரு 30 ஸ்டாக்ஸை நான் டிப்ளாய் பண்ணுவேன். ஸோ டோட்டலாக எனக்கு 60 ஸ்டாக்ஸாக இருக்கும். ஸோ என்னோட ஆவரேஜும் கண்டிப்பாக $40 கீழே வந்திருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்னா மிச்சம் இருக்கிற 40 ஸ்டாக்ஸை வந்து இது இவங்க சொன்ன ப்ரைஸுக்கு, அனலிஸ்ட் சொன்ன ப்ரைஸுக்கு $26 வந்ததுன்னா, அதாவது திரும்பி டர்ன் ஓவர் நடக்காமல் வந்துச்சுன்னா அங்கே ஒரு 40 ஸ்டாக்ஸ் வாங்குவேன். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா என்னோட ஆவரேஜ் வந்து அரௌண்ட் 30s இருக்கும், $30 இருக்கும். பட் ஸ்டில் இப்படி இன்வெஸ்ட் பண்ணதுனால இப்போ எனக்கு என்ன அட்வான்டேஜ்னா, ஒன்ஸ் டர்ன் ஓவர் நடந்து இந்த ஸ்டாக்கு டக்குன்னு புல்லிஷாக மாறி போயிடுச்சுன்னா, டக்குன்னு இப்போ வந்து ஒரு அரௌண்ட் $80 போயிடுச்சுன்னா என்னோட ஆவரேஜ் டசன்ட் மேட்டர். ஏன்னா நான் ஆல்ரெடி 30s தான் ஆவரேஜ் தான் வச்சுருப்பேன். பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 1x மேலே போயிருக்கும் என்னோட ரிட்டர்ன்ஸ். இதே வந்து பீக் லெவல் கூட போவேன், நான் மோர் தென் $120 போச்சுனாவே 3x 4x ரிட்டர்ன்ஸ் வந்துடும். ஸோ அவ்வளோ போகுமான்னு கேட்டிங்கன்னா போகிறக்கு சான்ஸ் இருக்குது. பட் பேஷன்ஸை வெயிட் பண்ணணும். மெயினாக வந்து இந்த ஸ்டாக்கு பொறுத்தவரைக்கும் ரொம்ப பேஷன்ஸாக இருக்கணும், ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டராக இருக்கணும். ஏன்னா இது டேர்ன் ஓவர் எப்போ எடுக்கும்னு தெரியாது. மேபி இன்னும் 1 இயர் ஆகலாம், இன்னும் 2 இயர்ஸ் கூட ஆகலாம். ஏன்னா அப்படி தான் அவங்களோட கைடன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏன்னா அவங்க கைடன்ஸ் வந்து இந்த ஸ்டாக் அனலிஸ்ட் எஸ்டிமேட்டை பீட் பண்ணியிருக்கு, ரெவன்யூ பீட் பண்ணியிருக்கு. ஆனால் ஸ்டில் இந்த ஸ்டாக் மேலே போகலை. ஏன்னா அவங்களோட 1 இயர் கைடன்ஸ் ரொம்ப வீக்கனாக இருக்குது. அவங்க வந்து மேனேஜ்மெண்ட் வந்து பாசிட்டிவாக சொல்ல ஒரு கன்சர்னாக சொல்லியிருக்காங்க. இதுக்கு மேலேயும் இது வீக்கன் ஆகும். ஏன்னா சைனா சேல்ஸ் க்ரோத்தில் இல்லை, சைனா சேல்ஸில் வந்து க்ரோத் ஸ்ட்ரிங்காக இருக்குது. ஸோ அங்கேருந்து வீக்னஸ் இன்னும் பார்க்கலாம். அப்கமிங் குவார்டர் ரிசல்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னு என்ன அர்த்தம், கண்டிப்பாக அப்கமிங் குவார்டர் ரிசல்ட்ஸ் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நல்லா இல்லைன்னா இந்த ஸ்டாக்கை போட்டு அடிப்பாங்க, இன்னும் பேரிஷ் இன்னும் கீழே போயிட்டே தான் இருக்கும். ஸோ இந்த ரிஸ்க்கை தெரிஞ்சு இன்வெஸ்ட் பண்ணுங்கள். நான் இப்படி தாங்க இன்வெஸ்ட் பண்ணுவேன். பட் ரொம்ப லாங் டேர்மில் வெயிட் பண்ணும், பொறுமையாக இருந்துச்சுன்னா இது வந்து ப்ராஃபிட்டபுளாக மார்க் சான்ஸ் இருக்குது. பட் டிசிஷன் உங்களோடது. இந்த ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணுவீங்களான்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஸ்டாக்கை பற்றி ஏதாச்சும் கொஸ்டின் இருந்தாலும் நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணலாம். இந்த கண்டென்ட் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பில்லியன்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த ஸ்டாக் ரிலேட்டடாக ஏதாச்சும் கொஸ்டின் இருந்தால், இல்லை வேறு ஸ்டாக் இதே மாதிரி நான் டிஸ்கஸ் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கனாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட எஃபர்ட்டை என்கரேஜ் பண்ணணும்னு நீங்கள் நினச்சா இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் போட்டுருங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்டையும் இந்த சேனலை பற்றி சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். நன்றி நண்பர்களே. தேங்க்யூ.